தெரியுதா? என்ன பழி வாங்குறான்டா. ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. எப்படிக்கா இந்த மாதிரி சூடை பொறுத்துக்கிட்டு கொதிக்க கொதிக்க காட்டுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இப்படி தான் காட்டுவேன். இன்னைக்கு பொட்டேட்டோ மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 4 டீஸ்பூன் ரவையில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. இதில் 350 கிராம் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் காஞ்ச வெந்தய கீரையை சேர்த்துருங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், அதோட வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதையும் ஒரு முறை பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. பூரி செய்யறதுக்கு முன்னாடி மறுபடியும் மாவு ஒரு தடவை பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நான் எடுத்த ப்ரொபோர்ஷனுக்கு 22 மீடியம் சைஸ் பூரிஸ் கிடைக்கும். உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்து பிசைறதுனால ஊற வைக்கும் போது மாவு இன்னும் கூட சாஃப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் மாவு திரட்டும் போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, திரட்ட முடியலன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பூரிஸ்க்கு எப்படி திரட்டுவீங்களோ திரட்டிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபிக்கு நான் ஒரேசா ரைஸ் பிரான் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் பூரி சுடுறதுக்கு, ஃப்ரையம்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப மைல்ட் ஃப்ளேவர் தான் இருக்கும். ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் பிரான் ஆயில் இஸ் ஆக்சுவலி ரிச் இன் ஹார்ட் ஹெல்த்தி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸுங்க. இந்த ஆயிலுக்கு ஒரு நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்கிறதுனால நீங்க எப்பயாவது டீப் ஃப்ரைடுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே மாடரேஷன் இஸ் த கீங்க. ரொம்ப டீப் ஃப்ரைட் சாப்பிட்டீங்களா, ஒரு ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ராவா வாக் பண்ணுங்க. நம்ம எந்த டைப் ஆஃப் ஃபுட் வேணாலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம சாப்பிடலாங்க. ஆனா எவ்வளோ எடுத்துக்கிறோம், எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அது எல்லாத்த விட ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தேவை. ஸோ என்ன மாதிரியே பூரியை பார்த்ததும் ஆசைப்பட்டு சாப்பிட்றவங்க நிச்சயமா சாப்பிடுங்க. ஆனா எவ்ரிடே 1 hour brisk walk பண்ணுங்க. End of the day we have to live a little இல்லையா? ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?